காப்பாத்திப்பேன். அது என்னால முடியும். ஆனாலும் உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி தான். இவ்வளவு பெரிய கழுகு கிட்ட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே லூசி புறாவும் காலுக்காகவும் அங்க வந்து கழுக கொத்த ஆரம்பிச்சாங்க. கழுகு அதிக பேர் இருந்ததுனால அங்க இருந்து பறந்து போயிருச்சு. சின்ன பறவையை காப்பாத்திட்டு வந்த பறவைகள் கிட்ட மந்திர கண்ணாடி பேச ஆரம்பிச்சது. அது இப்படி சொல்லுச்சு. ஏன் நான் பார்த்த பறவைகளே, உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் மட்டுமே கிடையாது. நமக்குள்ள இருக்க நல்ல குணமும் ஒரு பெரிய அழகுதான். இன்னைக்கு நீங்க பறவையை காப்பாற்றும் போது உங்களுடைய நல்ல குணம் வெளியே வந்துடு. அதுதான் உங்களோட பேரழகு. மந்திர கண்ணாடி அப்படி சொன்னதுமே மற்ற பறவைகள் எல்லோருக்குமே தன்விக்குருவி ரொம்பவே பேரழகா தெரிஞ்சது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே எதுக்காகவும் ஒப்பிட்டவும் கூடாது, எடை போடவும் கூடாது. நல்ல குணமே நல்ல அழகு.